சேலம் மாவட்டம் ஆத்தூர் மந்தவெளி பகுதியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன், விவசாய தொழிலாளி. இவரது தாய் பச்சையம்மாள் பெயரில் உள்ள மனைப்பட்டாவை தனது பெயருக்கு மாற்றம் செய்ய கோரி ஆத்தூர் தாசில்தார் அலுவலகத்தில் மனு அளித்தார். முதுநிலை வருவாய் ஆய்வாளராக பணியாற்றி வரும் பெரியசாமியை அணுகினார். அப்போது பட்டா பெயரை மாற்றம் செய்ய ஈஸ்வரனிடம் பெரியசாமி 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். நான் தொழிலாளிங்க, என்னிடம் அவ்வளோ பணம் இல்லைங்க என ஈஸ்வரன் கூறியுள்ளார். உடனே பெரியசாமி சரி 15,000 ரூபாய் தாங்க போதும் என்றார். ஆனால் அதில் ₹1 குறைஞ்சாலும் பட்டா பெயர் மாற்றம் செய்ய முடியாது என திட்டவட்டமாக கூறியுள்ளார். சரி என ஒத்துக்கொண்ட ஈஸ்வரன் பணத்துக்கு என்ன செய்வதென்று புரியாமல் வீடு திரும்பினார். விஷயத்தை உறவினரிடம் சொல்லி வருந்தினார். பிறகு உறவினர் உதவியுடன் சேலம் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். லஞ்ச ஒழிப்பு போலீசார் சொன்னது போல இன்று பிற்பகல் தாசில்தார் அலுவலகத்துக்கு ஈஸ்வரன் சென்றார். கேபினில் அமர்ந்திருந்த பெரியசாமியிடம் ஈஸ்வரன் ரசாயனம் தடவிய 15,000 ரூபாயை கொடுத்தார். அதை பெரியசாமி வாங்கினார். அலுவலகத்தில் சாதாரண உடையில் இருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் பாய்ந்து சென்று பெரியசாமியை கையும் களவுமாக பிடித்தனர். லஞ்சம் வாங்கியதற்காக உங்களை கைது செய்கிறோம் என போலீசார் கூறியதும் பெரியசாமி அதிர்ச்சியில் உறைந்து போனார். பயத்தில் புலம்பியபடி நெஞ்சை பிடித்து கொண்டு மயங்கி விழுந்தார். அவரை போலீசார் தாங்கி பிடித்து நாற்காலியில் உட்கார வைத்து தண்ணீர் தெளித்தனர். சிறிது நேரத்துக்கு பிறகு ஓரளவுக்கு சகஜ நிலைக்கு பெரியசாமி வந்தார். ஆனாலும் நெஞ்சு வலிப்பதாக போலீசாரிடம் கூறினார். அதைத் தொடர்ந்து போலீசார் அவரை கைத்தாங்கலாக காரில் ஏற்றி ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு டாக்டர்கள் சிகிச்சை அளித்தனர். உடல்நிலை தேறியதும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என லஞ்ச ஒழிப்பு போலீசார் கூறினர். அதிகாரி பெரியசாமியை போலீசார் கைது செய்து அழைத்து செல்லும் போது நெஞ்சில் கை வைத்தபடி சோகத்துடன் நடந்து சென்றார். அதை பத்திரிகையாளர்களும் வீடியோகிராஃபர்களும் போட்டி போட்டு படம் பிடித்தனர். பொதுமக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்த்தனர். பெரியசாமி சில வருடங்களுக்கு முன் ஆஞ்சியோ சிகிச்சை செய்து கொண்டார். வரும் மார்ச் 31ஆம் தேதியன்று ஓய்வு பெறவிருந்தார். 15,000 லஞ்சம் வாங்கி கைதாகி பணப்பலன்களை இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்.